வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட். நம்மளோட மேத்ஸ் கிளாஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியை பற்றி ஆல்ரெடி நம்மளுடைய கிளாஸஸ் வீடியோஸில் ஃபுல் கிளியர்டாக பார்த்துருக்கோம். கரெக்ட் தானே? தனி வட்டினா என்ன, மொத்தம் அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, எப்படிலாம் நம்ம கொஷின்ஸ் வரும்னு சொல்லிட்டு நம்மளோட கிளாஸஸ் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, இப்போ ஸ்கூல் புக் சம்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 2.4 அதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 7th 3rd டேர்மில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ எக்ஸசைஸ் சம் பார்க்க போகிறோம், எக்ஸசைஸ் 2.4. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்மளுடைய கிளாஸஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கணும். சரிங்களா? ஸோ அது பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் இங்கே நம்ம சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ரைட். ஸோ கிளாஸஸ் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ 7th 3rd டேர்ம் எக்ஸசைஸ் 2.4 கொஸ்டின்ஸ் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 7th 3rd டேர்ம் எக்ஸசைஸ் 2.4ல் கொஸ்டின் நம்பர் 1, 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி. ஸோ தனி வட்டி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே, என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபார்முலா வைஸ் போய்க்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்தா ரொம்ப ஈஸி. பாருங்களேன், ஸோ இந்த சம்மை பார்த்தோன்னே தெரியணும். 9% வட்டி அப்படித்தானே? எத்தனை சதவீத வட்டி? 9% வட்டி ஒரு வருஷத்துக்கு, 1 இயருக்குன்னு அர்த்தம். எப்பயுமே பெர் ஆனம் கொடுக்குற பர்சன்டேஜ் எப்பயுமே ஒரு வருஷத்துக்குன்னு அர்த்தம். அப்போ 9% கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 9% வட்டி. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2 வருஷத்துக்கான தனி வட்டி பார்க்கணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 9% இருந்தால் இன்னொரு ஒரு வருஷத்துக்கு 9%, மொத்தம் 18% வட்டி வரணும். எதில்? நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாலும் அதில் 18% கொடுக்கணும். அந்த இடம் நீங்கள் எங்கே பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த பேங்க் உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 18% எப்படி பார்க்குறது? சிம்பிள். 35,000 18% எப்படி பார்க்கலாம் தெரியுமா? 20%, 2%. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி 20% அமௌண்ட்டில் 2% கழிக்கணும். அப்படி தானே? 20 கண்டுபிடிச்சி அதில் 2% கழிச்சா 18%. 20% ரொம்ப ஈஸி. 10% எவ்வளோ வரும்? 3,500 ரூபா. அப்படி தானே? ஒரு ஜீரோ எடுத்துடணும். 3,500 10%. அப்போ 20% எவ்வளோ வரும் அப்படின்னா 7,000 ரூபா. 7,000 ரூபா 7,000 வரணும். ஓகே, 2% அப்படின்றது என்ன அர்த்தம்? ஒரு ஜீரோ எடுக்கணுமா? 20% 7,000 ரூபானா 2% எவ்வளோ தெரியுமா? 700 ரூபா. ஸோ அப்படியே ஒரு ஜீரோ எடுத்திங்கனாலே தெரியும். பாருங்களேன், 20% 7,000 ரூபானா 2% 700 ரூபா. இல்லை நான் இங்கேயே பார்க்குறேன் அப்படின்னா 1% 350 ரூபா, 2% 2% 700. ஓகே, இதை கழிச்சோம்னா நமக்கான ரிசல்ட் 18% இஸ் ஈக்குவல் டு 6,300 ரூபா வட்டி அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி, 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்படி சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். இல்லை நான் ஃபார்முலாவில் போகிறேன்னா அதுவும் ஒரு ஷார்ட்கட் தான். PNR/100 ஃபார்முலாவே ஒரு ஷார்ட்கட் தான். PNR/100 SI = PNR/100. பிரின்சிபல் அமௌண்ட் 35,000. ஓகே, இன்ட்டு என்னோட வேல்யூ 2 இயர்ஸ் 9%/100. அவ்வளோதாங்க. 0 0 கேன்சல். 350 × 18 18. இந்த 18 அதுதான் சொல்லியிருக்கேன். 2 வருஷத்துக்கு 18%. அதுதான் இங்கே 18ன்னு வந்திருக்கு. இது என்னது? 350 ரூபா. அதானே? அந்த அமௌண்ட்டில் 350 ரூபான்றது 1%. 1% எடுத்துகிட்டு நீங்கள் எப்படின்னாலும் அப்படி தான் வரும். 1% எடுத்து அதை 18ஆல் பெருக்கும்போது 18%க்கான அமௌண்ட்டு உங்களுக்கு கிடச்சிடும். 6,300 ரூபான்னு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அதை தான் நாங்கள் இப்படி கிரியேட் பண்ணி சொல்கிறோம். புரியுதுங்களா? ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டால் நீங்கள் ஜென்ரலாக யோசிச்சு ஆன்சர் பண்ணிடலாம். பிரின்சிபலோ உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை நம்பர் ஆஃப் இயர்ஸோ கேட்கும்போது ஃபார்முலாவில் போய்க்கலாம். ஓகே, கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் 7th 3rd டேர்ம் எக்ஸசைஸ் 2.4ல் கொஷின் நம்பர் 2, அரவிந்த் என்பவர் 8,000ஐ ஆகாஷ் என்பவரிடம் இருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய மொத்த தொகைன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அமௌண்ட் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? பிரின்சிபல் எவ்வளோ, அதே மாதிரி வட்டி எவ்வளோ, ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். வட்டி கண்டுபிடிக்கணும், அசலை சேர்த்து மொத்தமாக சொல்லணும். புரியுதுங்களா? வட்டியோடு சேர்த்து அவர் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது கேள்வி. புரியுதுங்களா? ஓகே, பார்ப்போம். ஸோ எப்பயும் போல் 8,000 7% 2 இயர்ஸ். என்ன பண்ணலாம்? பர்சன்டேஜில் பார்ப்போமா? 7% பார்க்கலாம். டேரெக்டாக 7% பார்த்தா அது ஒரு வருஷம் வட்டி. அப்படி தானே? இங்கே கொடுத்த சதவீதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு வருஷம் வட்டி. நான் 7% அந்த அமௌண்ட்டில் பார்த்தா ஒரு வருஷத்துக்கான வட்டி கிடச்சிரும். அதுக்கப்புறம் 2ஆல் பெருக்குனா 2 வருஷத்துக்கான வட்டி கிடைக்கும். இல்லை நான் 7% 2ஆல் பெருக்கும்போது மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 7% ஷேர் வருது. அப்போ 2 இயர்ஸுக்கு மொத்தம் 14% நான் டேரெக்டாக அந்த அமௌண்ட்டில் பார்க்குறேன் அப்படின்னாலும் ஓகே தான். சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா 8,000 அமௌண்ட்டில்
7% 1% வந்து 80 ரூபா. ஸோ 7ஆல் பெருக்குனீங்கன்னா 7 8 56 560 ரூபா 1 இயர். இதுதான் 7%. ஸோ இந்த அமௌண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, கொடுத்துருக்க சதவீதம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இது ஒரு வருஷத்துக்கான வட்டி. 1 இயருக்கு 560. அப்போ 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ சார் வரும் அப்படின்னு கேட்டால் 1120 வருமா? இதுதான் தனி வட்டி 1120 ரூபா. கரெக்ட் தானே? ஓகே. ஸோ இதுதான் தனி வட்டி. இப்படி பார்க்கலாம். இல்லைன்னா பர்சன்டேஜில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 7%, அப்போ 2 வருஷத்துக்கு டேரெக்டாக 7%, 7% 14%. எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய 8000ல் 14%, 10% வந்து 800 ரூபா, 4% எவ்வளோ சார் வரும்னா 1% வந்து 80 ரூபா. அப்போ 4 8 32 320 ரூபா. ஸோ ரெண்டையும் சேர்க்கும் போது 1120 ரூபா. இதுதான் 14%. ஸோ மொத்த வட்டி டைரெக்டாக பார்க்குறது சரிங்களா? எப்படி பார்த்தாலும் ஓகே தான். நமக்கு கேள்வி அசலையும் சேர்த்து சொல்லணும். தொகை மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டனால அசல் 8000ஐயும் சேர்த்திங்கன்னா ஸோ மொத்தமாக எவ்வளோ வரும்? 9120. இதுதான் என்னது அவர் செலுத்த வேண்டிய தொகை அப்படின்னு கிடச்சிரும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதான் பர்சன்டேஜில் திங்க் பண்ணுறது. இல்லை ஃபார்முலா போகிறதா இருந்தாலும் ஓகே தான். SI = PNR/100. ஸோ அதில் கேன்சல் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. ஸோ பிரின்சிபல் 8000 into 2 years 7%/100. ஸோ 0 0 கேன்சல். 2 × 7 14 80 × 14 அவ்வளோதான். ஸோ 280 × 2. ஸோ 7 ஈரேல 14 தானே? அப்போ 80 × 14. அதுதான் இந்த 14% 2 வருஷத்துக்கு. இது 1% 80 ரூபா. 1% 80 ரூபானா 14%. 80 × 14 உங்களுக்கான ரிசல்ட் 1120 ரூபா வட்டி. ஸோ செலுத்த வேண்டிய தொகைன்றது தான் கேள்வி. தனி வட்டி கேட்கல. தனி வட்டி கேட்டால் 1120 ரூபா வட்டி. வட்டி மட்டும் 1120 ரூபா. இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டனால அசலையும் சேர்த்து நம்ம 9120 ரூபா நமக்கு ஆன்சர் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7th third term exercise 2.4ல கொஸ்டின் நம்பர் 3. ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக 21,280 செலுத்தினார் எனில் அசல் எவ்வளோ? அதாவது அவர் வாங்கின கடன் எவ்வளோ அப்படின்றது கேள்வி. சரி கவனிங்க. அதாவது ஷீலா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4 இயர்ஸுக்கு கடன் வாங்குறாங்க. ஓகே. எத்தனை % இன்ட்ரெஸ்ட்டில் அப்படின்னா 9.5% இன்ட்ரெஸ்ட்டில் கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ 4 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க கட்டின வட்டி மட்டும், தனி வட்டி மட்டும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 21,280 வருது அப்படின்னா அவங்க எவ்வளோ கடை வாங்கினாங்க, எவ்வளோ காசு வாங்கியிருந்தாங்க, அசல் என்ன அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட்கட்டில் பார்ப்போமா? ஏன்னா அதுதாங்க உங்களுக்கு எப்பயுமே நல்லது. பார்ப்போம். 4 இயர்ஸ்க்கு, அதாவது 1 இயர் பெர் இயருக்கு பெர் ஆனமுக்கு 9.5%, ஒரு வருஷத்துக்கு 9.5%. அப்போ 4 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கொடுத்துருப்பாங்க, எத்தனை %? அப்போ 4 × 9.5% எவ்வளோ வரும்? 2 9.5 எவ்வளோ தெரியுமா? 19. அப்படி தானே? 9 9 18 0.5 1 வரும். அப்போ 19. அப்போ 4 9 4 9.5 38 வரணுமா? சாரி 38%. 38%. புரியுதுங்களா? ஒரு வருஷத்துக்கு 9.5னா 4 வருஷத்துக்கு எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா 38%. 38% இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பாங்க. தட் மீன்ஸ் அது என்ன அப்படின்னா அந்த 38% அமௌண்ட்டு தான் 21,280 ரூபா. அப்படித்தானே? இந்த சதவீத வட்டி கட்டியிருக்கணும்னா இதுதான் அமௌண்ட்டுன்னு சொல்லும்போது இந்த 38% தான் 21,280. அப்போ என்ன அர்த்தம்? 38% வாங்கின அசலில் 38% அவங்க வட்டியாக கட்டியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டு 28,280. அப்போ வாங்கின பிரின்சிபல் அமௌண்ட் எப்பயுமே என்ன சதவீதம்? 100% என்ன? இதுதான் கேள்வி. புரியுதுங்களா? இது வட்டி 38% எவ்வளோ, அசல் 100% எவ்வளோ அப்படின்றது கேள்வி. ஸோ கேன்சல் பண்ணுவோமா? எப்பயும் போல் 2 டேபிளில் 19 2, இங்கே ஒரு 2. ஸோ இங்கே ஒன்றில் அடிக்க முடியாது, 12 தான் எடுக்கணும். அப்போ 0 போடணுங்க. 2 நம்பர் எடுத்து அடித்தா 0 போடணும். 12ல் 6 2, 8ல் 4 2, இந்த 0 எடுத்துக்கோங்க. ஓகே. அப்போ 10,640. இங்கே அப்படியே 19ஆல் தான் அடிக்கணும். ஒரு 19 இல்லைன்னா டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. 10,640 டிவைடட் பை 19 19. ஓகே. 106ல் எத்தனை 19 இருக்குன்னா
5 19 95 11 இந்த 4 எடுத்தீங்கன்னா 6 19 114 அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த 0 எக்ஸ்ட்ரா இங்கே வந்துடும் 560. இப்போ இதை அடிச்சுன்னா என்ன ஆகும்? 19ல் 560 இன்ட்டு 100. 560 100ஆல் பெருக்கணும்னா அசல். தேர்ஃபோர் அசல் ஈக்குவல் டு 56,000. 56,000 ரூபா. 56,000 ரூபாயில் 38%. சரிங்களா? அதாவது 38% செக் பண்ணி பாருங்கள். 21,280 ரூபா என்ன பண்ணியிருப்பாங்க? வட்டி கட்டியிருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகே, இதுதான் அசல். ஓகேவா? ஸோ இது நார்மல் ஜென்ரலாக பாக்ஸ் மெத்தடில் அப்ளை பண்ணுறது. ஓகே, இல்லை நான் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எஸ்ஐ தெரிஞ்சிருச்சுன்றனால எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100லே போய்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியலைன்னா தான் இந்த ஃபார்முலாவில் போக முடியாது. ஓகேவா? ஸோ 21,280 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் தெரியல, என் 4 years 9.5% by 100. ஓகே, 4 into 9.5 38 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கிட்ட வரும்போது அப்படியே தலைகீழாக வரணுமா? 21,280 இன்ட்டு இது இங்கிட்ட வந்துச்சுன்னா அசல் மட்டும்தான் அந்த சைடு இருக்கணும். ஸோ அப்போ இது ரெண்டையும் சேர்த்து 38ன்னு மாற்றிக்கலாம். 38/100 எப்படி ஆகும்? தலைகீழா 100/38. 100/38 கிடைக்கும். ஸோ இங்கே அடித்த மாதிரி தாங்க, அதே தாங்க இங்கே பழையபடி அடிக்கணும். அதை தான் நான் அங்கே அடிக்க சொல்கிறேன். 38 ஒரு 38 இங்கே எத்தனை 38னா 560 அப்படின்னு வரும். ஸோ எப்படினாலும் நீங்கள் அடித்து கொடுத்து தான் ஆகணும். அப்போ 56,000. ஸோ இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ எங்கே போனாலும் நம்ம அடித்து கொடுக்காம ஆன்சர் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ இதை தான் நான் அங்கே சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? 7th third term exercise 2.4ல கொஷின் நம்பர் 4. பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 8,500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எத்தனை % இன்ட்ரெஸ்ட்டில் கட்டியிருக்காரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொடுத்துருக்க அமௌண்ட் ஒவ்வொரு பணமும் என்ன அப்படின்றது தெரியணும். சரிங்களா? 8,500 அவர் வாங்கின கடன் பிரின்சிபல் அமௌண்ட். ஓகே, அதே மாதிரி எத்தனை வருஷம்னா 3 இயர்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணியிருக்காது. ஓகே, ஆஃப்டர் 3 இயர்ஸ் என்ன பண்ணுறாரு? 11,050 செலுத்தி கடனை அடைத்தார். ஸோ இவ்வளோ அமௌண்ட்டை கட்டி அந்த கடனை க்ளோஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வாங்கின அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டையும் சேர்த்து கட்டியிருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட் என்னது? அவர் வாங்கின அசலும் வட்டியும் சேர்த்து. அப்போ எனக்கு வட்டி மட்டும் வேணும் அப்படின்னா அவரோட பிரின்சிபல் அமௌண்ட்டை லெஸ் பண்ணணும். 8,500 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ 50. ஸோ 10ல் 5 போச்சுன்னா 5. ஓகே, இங்கே 0. 10ல் 8 போச்சுன்னா 2. அப்போ 2,550 என்ன பண்ணியிருக்காரு? வட்டியாக கட்டியிருக்காரு. சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ அவர் கட்டின வட்டி எவ்வளோ? 2,550 வட்டி கட்டியிருக்காரு. ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் கேள்வி யோசிக்காமல் ஃபார்முலாவே போய்க்கிறது ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா போயிடுவோமா? எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. ஓகே, என்ன தெரியுது? பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2,550. ஓகே, பிரின்சிபல் 8,500 இன்ட்டு என் வந்து 3 இயர்ஸ், ஆர் தெரியல, டிவைடட் பை 100. ஓகே, ஸோ 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 85 3 இந்த சைடு கொண்டு வரணும், ஏன்னா நமக்கு 6 மட்டும்தான் வேணும். அப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா 85 3 என்ன ஆகும்? டிவைடலில் வரணும். ஓகே, டிவைடலில் வருவோமா? 85 இன்ட்டு 3. ஓகே, ரைட்டுங்களா? ஸோ இஸ் ஈக்குவல் டு ஆர். 6 மட்டும்தான் அந்த சைடு இருக்கும். இது 3ஆல் வகுப்படுமா? 5 5 12, 5 5 10 + 2 12. 3ஆல் வகுப்படும். அப்போ 3ஆல் அடிப்போம், ஒரு 3. இங்கே 8 3 24, மிச்சம் 1. இந்த 5 எடுத்தால் 15ல் 5 3. அவ்வளோதான், 0. 85 இருக்குல்லையே, அடிச்சிடுவோமா? ஒரு 85 ஒரு 85. இந்த 0 எடுத்தால் 10. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 10% வட்டி. எத்தனை பர்சன்டேஜ் வட்டி? 10% வட்டியில் அவர் கடன் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7th third term exercise 2.4ல கொஸ்டின் நம்பர் 5. ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் ஒரு தொகை 16,500 இருந்து எத்தனை ஆண்டுகளில் 22,935 உயரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஸோ நம்ம பார்த்த மாதிரி இவ்வளவாக உயரும், ஒரு அமௌண்ட்டு இவ்வளவாக உயரும், இவ்வளவாக மாறும் அப்படின்னு கேட்டால் அது என்னது? தொகை, அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது புரியலையா? கவனிங்க. நீங்கள் போய் 16,500 ஒரு அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறீங்க, 16,500 கொடுக்குறீங்க, 13%
22,935 ரூபா கூடிருச்சு. அந்த அவ்வளவுக்கு அமௌண்ட் கூடிருச்சு. சரிங்களா? 16,500 நீங்கள் வச்சுருந்தீங்க அக்கௌண்ட்டில், பார்த்தா 22,935 ரூபா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. ஸோ இது எல்லாமே இன்ட்ரெஸ்டான்னு கேட்டால் கிடையாது. அந்த 22,935 ரூபான்றது உங்களோட அசலும் சேர்ந்து தான் அக்கௌண்ட்டில் கிடக்கும். அப்படித்தானே? அப்போ இது வந்து தொகை, அமௌண்ட்டுன்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய அசலும் அவங்க கொடுத்த வட்டி ரெண்டும் சேர்ந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே. ஸோ அப்போ அதில் நீங்கள் கட்டின அசல் பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சிட்டிங்கன்னா 16,500 கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 5 3 4 22ல் 16 போச்சா 6. அப்போ 6,435 ரூபான்றது அவங்க கொடுத்த உங்களுக்கு வட்டி. புரியுதுங்களா? 6,435 ரூபா வட்டி, உங்களோட அசல் ரெண்டையும் சேர்த்து தான் இந்த அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு கேள்வி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, அசல் தெரியுது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியுது. என்ன கேட்டிருக்காங்க? ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றப்ப என்ன பண்ணிக்கலாம்? ஃபார்முலா டைரெக்டாக போயிட்டாலே சிம்பிளாக இருக்கும். ஓகே. SI = PNR/100 இதான ஃபார்முலா. ஓகே. இதில் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6,435 ரூபா. பிரின்சிபல் எவ்வளோ? 16,500 இன்ட்டு ஆண்டுகள் தெரியலை, வட்டி 13% 0 கேன்சல். நமக்கு தேவை எண் மட்டும்தான். மிச்சம் 165 13 இந்த சைடு கொண்டு வரணும். ஸோ அப்போ டிவைட் இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? டிவைடடா. அப்போ 6,435 டிவைடட் பை 165 இன்ட்டு 13 இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்கும்? எண் மட்டும் இருக்கும். 5ஆல் கேன்சல் பண்ணுவோம். 3 5 15, மிச்சம் 1. இந்த 5 எடுத்தால் பழையபடி 3 5 15. 6ல் ஒரு 5 இருக்குமா? மிச்சம் 1. 14ல் 2 5 மிச்சம் 4. 43ல் 8 5 மிச்சம் 3. ஓகே. ஸோ இந்த 5 எடுத்தீங்கன்னா 35ல் 7 5. அவ்வளோதான். ஸோ இப்போ 3ஆல் அடிக்கவா? 3ஆல் அடித்து கொடுக்கலாமா? 2 + 1 3. ஓகே. அதே மாதிரி 8 7 15 3ஆல் வகுப்படும். 11 3. இங்கே 4 3. 8ல் 2 3 23 6 மிச்சம் 2. இந்த 7 எடுத்தீங்கன்னா 27ல் 9 3. ஓகே. அவ்வளோதான். ஸோ இதை 11ஆல் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 11ஆல் இங்கே எத்தனை 11 வரும்? 30. கரெக்ட் தான். 11ஆல் கேன்சல் ஆகும். ஸோ இங்கே தனியாக வேணால் எழுதி காமிக்கிறேன். 429/11 இன்ட்டு 13 இதுதான் இருக்குது. ஃபஸ்ட்டு 11ஆல் கேன்சல் பண்ணுவோம். ஒரு 11. 42ல் 3 11 இருக்கும். 33. 33 போச்சுன்னா மிச்சம் 9ங்க. இந்த 9 எடுத்தால் 99. 99ல் 9 11. ஓகே. ஸோ 13ஆல் அடிக்கலாம். ஒரு 13 3 13. அப்போ அவ்வளோதாங்க. N = 3 இயர்ஸ். 3 ஆண்டுகளில். சரிங்களா? 3 வருஷத்தில் தான் என்ன நடந்திருக்கும்? இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆண்டுகளோ இல்லை வட்டி வீதமோ கேட்டால் நீங்கள் ஃபார்முலாலே போய்க்கிறதா ஈஸியாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7th third term எக்ஸசைஸ் 2.4ல் கொஸ்டின் நம்பர் 6. ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் ஒரு தொகை 17,800 இருந்து எத்தனை ஆண்டுகளில் 19,936 உயரும்? ஓகே. கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது பிரின்சிபல். எஸ். 17,800 அசல். ஓகே. இவ்வளவாக உயரும் அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து இவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னா இது அசலும் வட்டியும் சேர்ந்த தொகை, அமௌண்ட்டு. இதில் இந்த அசலை கழிச்சிங்கன்னா 17,800 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்ற தெரிஞ்சிடும். கழிச்சிருக்கவங்க 6 3 9ல் 8 போச்சுன்னா 1, 19ல் 17 போச்சுன்னா 2. அப்போ 2,136 ரூபான்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி. ஓகே. எத்தனை % இன்ட்ரெஸ்ட்டு? 6% வட்டி. ஓகே. அப்போ எத்தனை ஆண்டுகள்னு நம்ம பார்க்கணும். ஓகே. ஆண்டுகள் கண்டுபிடிக்க என்ன பண்ணிடலாம்? ஃபார்முலாலே போயிடலாமா? SI = PNR/100 அவ்வளோதான். ஓகே. ஸோ SI 2,136 ரூபா, அசல் 17,800, என் வந்து தெரியல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%/100. ஸோ என்ன ஆகும்? 0 0 கேன்சல் ஆயிரும். நமக்கு தேவை இந்த எண் ஆண்டுகள் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 6ஐயும் 178 இந்த சைடு கொண்டு வந்தால் டிவைடரில் போடணும். ஸோ 178 × 6 இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? இந்த சைடு எண் ஆண்டுகள் மட்டும் இருக்கும். ஓகே. 6ஆல் அடிச்சு கொடுங்க. முதல் 1 6 6 கேன்சல் ஆகல. ரைட். 1 6 6. இங்கே எத்தனை 6 இருக்கும்? 3 6 18 மிச்சம் 3. 33ல் 5 30 மிச்சம் 3. இந்த 6 எடுத்தீங்கன்னா 36ல் 6 36 அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்படியே பாருங்களேன். மேக்ஸிமம் அப்படி தான் கேன்சல் ஆகும்.
178 2 178 ஒரு 178 2 178 தான் 356. அப்போ 2 இயர்ஸ் 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஆன்சர் என்னது? 2 வருஷத்துல நமக்கு இந்த அமௌண்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7th third term எக்ஸசைஸ் 2.4ல கொஸ்டின் நம்பர் 7. கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே 2 விஷயம் முக்கியமானது என்ன அப்படின்னா ஆண்டுகள் ப்ளஸ் மாதங்களில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டுகளை பற்றி பிரச்சனை இல்லை, மாதங்களில் இருக்கக்கூடாது. ஏன் என்னன்றது எப்பயுமே நம்பர் ஆஃப் இயர்ஸ், இத்தனை ஆண்டுகளில் தான் இருக்கணும். அப்போ 3 மாதங்கள்னு சொன்னாங்கன்னா 12ஆல் டிவைட் பண்ணணும். மாதங்களை 12ஆல் டிவைட் பண்ணால் வருஷமாக மாறிடும். ஓகே, அப்போ இந்த 2ன்றது அப்படியே இருக்கட்டும். இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 1 3 3 4 3 12. ஓகே, ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், ஒரே பின்னமாக மாற்றணும். அப்போ 4 × 2 8, 8 + 1 9. அப்போ 9/4ன்ற ஒரு ஃப்ராக்ஷன். இதை தான் நம்ம ஃபார்முலாக்குள்ளே கொண்டு போகணும். ஓகேவா, ரைட். ஸோ அதே மாதிரி இவ்வளோ மொத்த தொகைன்னு கொடுத்துட்டாங்க 55,560 ரூபா. வாங்கின கடன் 48,000 ரூபா, நம்ம கட்டினது எவ்வளோ 55,560 ரூபான்னு நினச்சிக்கோங்க. அப்போ வட்டி மட்டும் எவ்வளோ வரும், அசலை கழிச்சிடலாமா? 48,000 ரூபா. நம்ம வாங்கின அசலை கழிச்சிட்டோம்னா வட்டி 7,560 ரூபா வட்டி வருது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ கட்டி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு PNR/100. அவ்வளோதான். ஓகே, ஸோ பிரின்சிபல் வட்டி 7,560, பிரின்சிபல் எவ்வளோ 48,000 ரூபா, 48,000. ஸோ N 9/4, 4 கீழே கொண்டு வந்துடலாம். ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ட்டு ஆர் தான் கண்டுபிடிக்கணும். 0 0 கேன்சல். ஓகே, நமக்கு தேவை இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 மட்டும்தான் வேணும். அப்போ மிச்ச நம்பர்லாம் இந்த சைடு வரும்போது தலைகீழாக வரும். எப்படி, கீழே இருக்க 4 மேலே போகும், மேலே இருக்க இந்த 480 × 9 டிவைடரில் வரணும். இஸ் ஈக்குவல் டு ஆர். அவ்வளோதான். கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கேன்சல். ஓகே, இது 9ஆல் டிவைட் ஆகுமா? 12 18 கரெக்ட், 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ 1 9. இங்கே எத்தனை 8 கரெக்ட் தானே? 8 9 தானே? கரெக்ட் தானே? சாரி, சாரி திரும்ப சொல்கிறேன். சாரி திரும்ப சொல்கிறேன். திரும்ப சொல்கிறேன். 1 9 இங்கே 1 9 இங்கே எத்தனை 9? 75ல் நமக்கு 8 9 8 9 72 மிச்சம் 3. இந்த 6 எடுத்தால் 36ல் 4 9, அப்போ 84. ஓகே, ஸோ 48 இருக்குது, இங்கே 84 இருக்குது. 48 4 அடிச்சிருவோமா? 1 4, இங்கே 48ல் 1 4 2 4. அவ்வளோதான். இதை 12ஆல் அடிக்கலாம். 1 12, இது எத்தனை 12ன்னு பார்த்தீங்கன்னா 7 12. அவ்வளோதான், அடிச்சிட்ட மொத்தமாக மிச்சம் 7 மட்டும் இருக்குது. அப்போ 7% வட்டி. அப்போ 7% வட்டியில் கடன் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7th third term எக்ஸசைஸ் 2.4ல கொஸ்டின் நம்பர் 8. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் தொகை 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகை எவ்வளோ? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே என்ன ஆயிடுச்சு, தனி வட்டி கொடுக்கல, தனி வட்டி அமௌண்ட்டு கொடுக்காம, பிரின்சிபலும் கொடுக்காம டைரெக்டாக ஒரு தொகை அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க. 17,000 ரூபான்றது இங்கே என்னன்னா அசலும் வட்டியும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் எவ்வளோ போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்றது அசல் தெரியல, ஆனால் 3 வருஷம் 12% இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குதுன்னா 17,000 ரூபாயா கிடைக்குது. அப்படின்னா வட்டியும் அசலும் சேர்ந்து, என்னது வட்டியும் அசலும் சேர்ந்து 17,000 ரூபா கிடைக்குது. இதுக்கு முன்னாடி சம்பளம்லாம் பார்க்கும்போது அசல் தெரியும், கழிச்சோம்னா வட்டி தெரியும். கரெக்டானே? இங்கே பிரின்சிபல் அமௌண்ட்டே தெரியல, அதான் கேள்வி. அப்போ என்ன பண்ணணும், இது என்னது ஆல்ரெடி சொல்லல, ஹையர் செகண்டரி லெவல், அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய மாடல்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம், ஒன்று பாக்ஸ் மெத்தடில் போகலாம், இல்லை இதுக்கு ஒரு கிரியேட்டட் ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவில் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மெத்தடில் போகணும். எப்படி பார்க்குறது, அசல் பிரின்சிபல் கேட்டாங்கன்னா அது எத்தனை சதவீதம் எடுத்துக்கிறணும், 100%. தெரியல,
100%க்கான அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த 100% அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியலை. ஆனால் இது வந்து என்னது அமௌண்ட், இதில் என்ன இருக்குது, அசலும் வட்டியும் இருக்குது. வட்டி மட்டும் எத்தனை சதவீதம் முதல் பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 12% வட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு 12% வட்டி. அப்போ 3 வருஷத்துக்கு 36% வட்டி. கரெக்ட் தானே? நீங்கள் ஒரு அமௌண்ட் அக்கௌண்ட்டில் போட்டிருப்பீங்க, வருஷத்துக்கு 12% வட்டி கொடுத்துருப்பாங்க, 3 வருஷத்துக்கு மொத்தம் 36% வட்டி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொடுத்தது ஒரு 100% அமௌண்ட்டு அசல் வந்து அது 100% பார்க்கும்போது 100% இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 36% வட்டி போட்டு மொத்தம் எத்தனை சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அசல் 100ஐயும் சேர்த்து 136% தொகையை ரிட்டர்ன் பண்ணும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டினாலும் அதை 136% கன்வெர்ட் பண்ணி உங்கள் கைக்கு கொடுக்கணும்னு அர்த்தம், அமௌண்ட்டாக. ஓகே, அதான் அசல் ப்ளஸ் வட்டி. புரியுதுங்களா? அப்போ இந்த 17,000 ரூபான்றது அப்படி வந்தது தான். எப்படி வந்தது? நீங்கள் கட்டின அசல் ப்ளஸ் இந்த 36% வட்டி, மொத்தம் 136% எவ்வளவோ அதை கால்குலேட் பண்ணி 17,000 ரூபா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கட்டின 100% என்ன அப்படின்னு சிம்பிளாக மாறிடுச்சு. இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன், அசல் 100, வட்டி 12%, 112 மட்டும் போட்டுறக்கூடாது. இங்கே எத்தனை வரணும்? 3 வருஷ வட்டியும் சேர்த்து வரணும். சரிங்களா? 3 வருஷ வட்டி 36%, அசல் ஒரு 100%, அப்போ 136% தான் 17,000 ரூபா அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ கேன்சல் பண்ணுவோமா? 17ஆல் அடிச்சிடவா? ஒரு 17, இங்கே 8 17ங்க, 8 17 136. ஓகே, ஸோ இங்கே 1000 இருக்குது, இதை 8ஆலே அடிச்சிடவா? ஒரு 8 8, 10ல் ஒரு 8 தான் மிச்சம் 2, இந்த 0 எடுத்தா 20ல் 2 8 16 மிச்சம் 4, இந்த 0 எடுத்தா 40ல் 5 8ங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே 100 இருக்குது, இங்கே 125 இருக்குது. எப்படியே அடிச்சிங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ 100 × 125 எவ்வளோ வரும்? எஸ், 12,500 ரூபா. அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 12,500 ரூபா அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இதுதான் என்னது பாக்ஸ் மெத்தடில் அப்ளை பண்ணுறது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான மாடல், இது நல்லபடியாக தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஃபார்முலா இதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா P × 1 + NR/100. ஸோ இதான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். அமௌண்ட் எவ்வளோ? 17,000 கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் தெரியல. 1 + என்னோட வேலை எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள், 12%/100. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 பலம் அடிக்க முடியும். எத்தனை நாள்? எஸ், இல்லைன்னா 12 அப்படியே வச்சுக்கோங்க. 3 12 36. இதை ஒரே பின்னமாக மாற்றினா என்ன ஆகும்? இங்கே 100 பெருக்கி இந்த 36 கூட்டணும். அப்போ 100 + 36 136 எப்படி இருக்கும்? 17,000 இந்த சைடு இருக்குது, இஸ் ஈக்குவல் டு P × 136/100. ஸோ அது இந்த சைடு வந்துச்சுன்னா 17,000 × 100/136 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல். ஸோ 136ஆல் அடித்தா எவ்வளோ வரும்? இப்போ தானே பார்த்தோம், 125 கிடைக்கும். அது 100ஆல் பெருக்கும்போது 12,500 அசல் கிடைக்கும். ஸோ அதைத்தான் இங்கே பாக்ஸ் மெத்தட்லேயும் கொண்டு வந்திருக்கோம். புரியுதுங்களா? இந்த 136 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? ஸோ அதை தான் சொல்கிறேன். மொத்த வட்டி 3 வருஷத்துக்கான வட்டி பார்த்து அசல் 100% நீங்களாம் எடுத்து அப்போ 136% கொண்டு வரணும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? 2.4ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் கொஸ்டின் பார்த்தோம். இப்போ பார்த்ததுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாத கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க பயிற்சியில். இப்போ அடுத்தது வித் ஆப்ஷனோட 4 ஆப்ஷனோட புக் பேக் கொஷின் சொல்லுவோம். சரிங்களா? 4 ஆப்ஷனோட கொடுக்குற கொஷின் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஆனால் இந்த ஆப்ஷனோட இருக்கனால இது டேரெக்டாக கேட்பாங்க அப்படியே எக்ஸாமில். சரிங்களா? ஸோ அதனால் நல்லா கவனித்து பார்த்துக்குங்க. கொஷின் பாருங்கள். 7th third term எக்ஸசைஸ் 2.4ல் கொஷின் நம்பர் 9. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 4,500 அசலுக்கு மொத்த தொகை 5,000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி. சிம்பிளான கொஸ்டின். அதாவது என்ன அப்படின்னா அசல் 4,500 ரூபாய்க்கு உங்களுக்கு தொகை, மொத்த தொகை அப்படின்னா வட்டியும் அசலும் சேர்ந்து 5,000 ரூபா கிடைக்குது. அதாவது ஒன்றும் இல்லை, நீங்கள் 4,500 ஒருத்தட்ட கொடுத்தீங்க, அவர் வட்டியோட சேர்த்து 5,000 ரூபா கொடுத்துருக்காரு அப்படின்னா எவ்வளோ வட்டின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டி எவ்வளோ வரும்? சிம்பிள் தானே. அப்போ எவ்வளோ கூட வந்திருக்கு? 4,500 கழிச்சா 500 ரூபா. அப்போ 500 ரூபா வட்டி. ஸோ எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு? 500. ரொம்ப சிம்பிளான கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 7th third term எக்ஸசைஸ் 2.4ல் கொஷின் நம்பர் 10. பின் வருவனவற்றுள் எது 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற வீதத்தில் தனி வட்டி ஆகும்? அதாவது ஒன்றும் இல்லை,
1000 ரூபா கொடுக்குறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு வருஷத்துக்கு 10%னா ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ? அதாவது 10% இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். என்ன கேட்டிருக்காங்க? 1000 ரூபாய்க்கு 10% வட்டி எவ்வளோ? 1000 ரூபாய்க்கு 10% வட்டி எவ்வளோ? உங்களுக்கு தான் தெரியுமே. 10%னா எவ்வளோ வரும்? 10%ன்றது 100 ரூபா. ஸோ எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு தானே. அப்போ இதை பார்த்தாலே போதும். 10% பார்த்தீங்களா? அப்போ 100 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கான வட்டி. அப்போ 2 வருஷமாக இருந்தால் 200 ரூபா, 3 வருஷமாக இருந்தால் 300 ரூபா. இப்போ கேள்வி ஓராண்டுக்கு அப்படின்றனால 100 ரூபான்றது ரைட் ஆன்சர் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7th third term exercise 2.4ல கொஸ்டின் நம்பர் 11. பின்வரும் வட்டி வீதத்தில் எது 2000 அசலுக்கு ஓராண்டுக்கு 200ஐ தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும்? ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க கேள்வியை புரிஞ்சுக்கிறணும். கவனிங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2000 ரூபா அசலுக்கு 200 ரூபா வட்டி கிடைக்கணும். 2000 ரூபா அசலுக்கு 200 ரூபா வட்டி கிடைக்கணும். 200 ரூபா வட்டின்றது எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு தான். ஒரு வருஷத்துல 200 ரூபா வட்டி கிடைக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 200 ரூபா வட்டி கிடைக்கணும்னா இது எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தாலே தெரியுதுல. 2000 ரூபாயில் 200 ரூபா, 2000ல் 200ன்றது எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள். எத்தனை ஜீரோ கம்மியாக இருக்குது? ஒரே ஒரு ஜீரோ கம்மியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10%. அவ்வளோதான். ஸோ 10% வட்டி. அப்போ 2000 ரூபாய்க்கு 10% வந்தால் தான் 200 ரூபா வட்டி கிடைக்கும். ஸோ ஒரு வருஷம் சொன்னனால 10% தான். அதே 2 வருஷம் சொல்லியிருந்தா, 2 இயர்ஸ்ன்னு சொல்லியிருந்தா, 2000 ரூபாய்க்கு 2 ஆண்டு காலத்திற்கு 200 ரூபாயை தனி வட்டியாக கொடுக்கக்கூடிய அசல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தா, எஸ் என்ன வந்திருக்கணும்? 2 வருஷத்துக்கு 10%ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது ஒரு வருஷத்துக்கு 10%. ஸோ 10%ன்றது ஆன்சர் தான். 2 வருஷம் இதே தான் 10%, 2 இயர்ஸுக்கு 10% இன்ட்ரெஸ்ட். அப்போ ஒரு வருஷத்துக்கு 5% இன்ட்ரெஸ்ட்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? புரியுதா? ஸோ இங்கே 1 இயர்னு சொன்னனால இந்த 10% அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா பர்சன்டேஜ்ன்றது எப்பயுமே ஆண்டுக்கு. ஓகேவா? ரைட். அப்போ 2000 ரூபாயில் 10% வட்டி கிடச்சிருக்கு அப்படின்னா அது ஒரு வருஷத்துக்கான வட்டி. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? எக்ஸசைஸ் 2.4ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே. ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. இப்போ எக்ஸசைஸ் 2.4 பார்த்துட்டோம். அடுத்தது எக்ஸசைஸ் 2.5லையும் கொஷின்ஸ் இருக்குது, தனி வட்டி கொஷின்ஸ். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.